like the entire format has been changed. Mitra முதல் கொண்டு எல்லாருமே வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். பட் இது வந்து இப்போ கீர்த்தனா அட்டன் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் வெர்ஷன் ஆஃப் கிளாஸ். எம்எஸ் ஈவினிங் செஷன் அல்ல, இது வந்து கீர்த்தனாவுக்குன்ட்டு ஸ்பெஷலாக. ஏன்னா கீர்த்தனாவுக்கு காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 days 15 days ஆகும். ஸோ அந்த 10 days 15 days வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டெய்லியுமே கீர்த்தனாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிளாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலாக ஸ்கெட்யூல் டே இல்லை. ஸோ இன்னைக்கு நான் பாரத் ஜியானுக்கு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஐ தாட் மித்ரா அண்ட் கீர்த்தனா இவங்க 2 பேரும் மட்டும் கூட்டிட்டு வரலாம். வைல் Athilia is attending physics tuition, Brinda is attending her subject tuitions. இன்னைக்கு வெனஸ்டேங்கிறதுனால. பட் மித்ராவுக்குமே நிறைய ஹோம்ஒர்க். அதனால ஃப்ரைடே எப்படி 2 விசிட்ஸ் பாக்கி இருக்கு உங்களுக்கு. July 3rd July 4th முடியுது இல்லையா? ஸோ 2 விசிட்ஸ் பாக்கி இருக்கு. அந்த 2 விசிட்ஸ்ல இன்னைக்கு ஒன்று ஃப்ரைடே ஒன்று வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு இவங்கெல்லாம் யாரும் வராததுனால ஃப்ரைடே ஒரு விசிட்டும், மண்டே ஒரு விசிட். மண்டே July 4th. July 3rd உங்களுடைய லாஸ்ட் டே சண்டே. சண்டே நீங்கள் எப்படி இருக்க போகிறதுல நீங்கள் ஹிந்தி டியூஷன் எடுத்துருக்கீங்க. ஸோ July 4th ஒரு தடவை மண்டே வந்து உங்களுடைய சிஆர்எஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட நம்ம செஷன் முடியுது. தட்ஸ் அ பிளான். ஓகே. ஆனாலும் டைரக்ட் விசிட் இல்லைன்னாலும் இன்னைக்கு வந்து ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரெகுலர் கிளாஸ்ல நீங்க 2 பேர் அட்டென்ட் பண்றீங்க, கீர்த்தனா அண்ட் யூ. தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்த ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்ப கீர்த்தனாவுக்கு இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நான் அனுப்பிச்ச அதே 3 வீடியோஸை கீர்த்தனாவும் பார்த்துட்டு வந்திருக்கா. ஸோ இப்ப கீர்த்தனா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த தனி ஸ்பெஷல் கிளாஸஸ்ல எல்லா நாளும் கீர்த்தனா வில் மேக் அ ப்ரெசன்டேஷன் அண்ட் டுடே இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். தியேட்டர் மைண்ட் ப்ரெசன்டேஷன் இப்போ கீர்த்தனா பண்ணுவா. அப்படி நீட்டாக ஒரு சேரை போட்டு மைக்கை நான் கொடுத்துருவேன். வி போத் வில் லிசன் டு ஹர். அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க, பார்த்தது மட்டும் இல்லாமல் கீர்த்தனாவுடைய ப்ரெசன்டேஷனையும் லிசன் பண்றீங்க. லிசன் பண்ண பிறகு நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்க எனக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கஷன் அதோட முடியுது. உங்களுக்கு 7:20க்கு மேக்ஸ் கிளாஸா? ரைட். அங்கிருந்து டோர்ல இருந்து யாரோ ஏதோ தூக்கி வீசினாங்க. யாரு? சரி, ஓகே. So we will start the presentation of Kirtana now. Okay? Right. All the best, Akka. All the best. Thank you. So நான் கீர்த்தனாக்கு மைக் கொடுத்துறேன். நிச்சயமா இப்படி வச்சு நீ பேசலாம். உனக்கு எப்படி கம்ஃபர்டபுள்? நின்னுக்கிறியா? ஸோ உனக்கு போடியம் ஏதாவது வேணுமா இல்லை டேபிள் ஒன்று வச்சுட்டா? இல்லை வேண்டாம். எவ்வளோ நேரம் இப்போ? கேர்ள்ஸ் ஒரு நிமிஷம். So good evening, one and all who's gathered here. Good evening, sir, and good evening, Bharathian members. So now I'm going to present a short thing about a theater and mind exercise. So you have given me a 5 video sets. I've taken a notes of each video sets. It is been a part of 3 sets, sir. Video 1, video 2, and video 3, sir. Video 4 I'll be present tomorrow, sir. And video 5 is just an overall view of how the section would be, sir. So first in video 1, the first part is first video, sir. Here the overall thing what you said about is that 2 things, sir. One is the first 2 thing of it, sir, and then the what is theater in mind, what does it explains, how we can able to react it, sir. So first, what is theater in mind? In my perspective, sirs, what I can able to say is, before we are doing a work or before we are doing some sort of planning, we need to think in mind that it would happen, sir. So if it is happened in the sense how it can be happened, what are the ways to tackle in it, sir? That are the thing we need to picturize in our mind, and we should make this as a movie thing, sir. So the theater in the sense everyone will come, it strikes in mind in the first thing is movie. So we should recall it as a movie as well as we need to imagine. So when we are doing this both the thing, we can able to achieve whatever we likes to do in that planning situation, sir. This what is theater in mind is explained. So next is
So you asked in this video, you asked that a question. So each and everyone said that it may be due to some, for example, concentration, teamwork, timing, sir. So for that, I can able to say my perspective answer is that suppose if so first, what I can able to say is first thing, sir, if we done the work wrongly, so any of that work is going to happen, sir, either in a positive way or a negative way, sir. Positive way is well and good, but if it is went in negative way or wrongly, how I can able to tackle that? So yes, of course, sir, this is a main thing. Each and everyone will come, sir. So most of them will never think about the negative side, is sir. So first, for example, sir, now I'm just coming to this section. For example, now today after entering here, you said that I need to present it, sir. I need to think in both the ways. So if I think in positive, what are the positive things? If I present it, they should be able to understand what I'm going to say and how this exercise would be, and you need to be satisfied. So second, opposite way, in the sense, if they wouldn't be able to get it satisfied, or they couldn't able to get my explanation clearly, how I can able to reach them? So if I'm not able to satisfy, how I can able to tackle it, sir? They said that sisters all said about timing, self-development, sensitive way, handling in a concentration, that everything, sir. My answer is that they all said in a positive way, sir. My answer is that if it is went wrong, I'm saying about negative way. If it is went wrong, how we can able to tackle it? That's what my answer is, sir. Next, you said about if the person is placed in HTML, that company, you gave 10 something, sir. I really don't know, sir. So you gave about 10 choices, sir, where we need to map in mind, and we need to say whether which is correct and which is wrong, sir. This, for what you said in a sense, our behavior, sir. It is because from small kid even we'll behave like childish. If it is 2 or 3 years, we can able to behave like childish way. Even 21 years adult can even, they are also behaving like childish kids, sir. So we don't know how it is got, either from a parents or some sort of thing, sir. You gave us a 10 choices, sir. I like to say it: teacher, parent, brother, sister, siblings, so friends, or copied from surroundings, heritage, myself, media, books, songs, or movie. None of the above, all of the above, sir. So for this, you said it is correct answer is surroundings, sir. But my perspective is first one is surrounding, of course. From small kid even, we look at around, if we go to schools, we look around our friends, and we look around our teachers, our surroundings, our friends, parents, or any other person. If we go to some malls or a theme park or somewhere else, we look upon our surrounding. How they behave, we'll fix in mind. This is how we need to behave over here. Next, second one is heritage also will comes in it, sir. My perspective, I'm saying, sir, because heritage in the sense genes. So from small kid, even my mom and my father will heredity, sir. My mom and my father would taught me that we should behave like this in some sort of person, some sort of place. In school, in the sense, we should behave like this. In theater or some malls or some other place or temple, we should behave like this. So what they taught me in childhood, I can able to remember, and I used to follow the same sort of thing, no, sir. That's the second thing, sir. I like to say this two things, sir. As next one is that the past, you said about again a past experience. The past experience, sir. I don't think a past experience will involve in it, sir. But past experience is past, sir. We can't able to recreate it, sir. The past is past. We should concentrate only in future and what is going on present, sir. So I doesn't think that the past experience will help in it, sir. We can able to take out the learnings alone, sir, but we can't able to recreate it, sir. Good evening, sir. Come back. Go, wash your face, get fresh, and then come back. No problem. Thank you, sir. I'm sorry, sir. Okay, ma? Okay, sir. Sorry, sir.
Sure. So then we'll continue. Okay, sir. Continue. Right. Yes. So next you said about three things, sir. One is learn, unlearn, and relearn, sir. So first, learn in the sense the what we are learning, படிக்கிறது. Then unlearn in the sense forget the past and we should learn the new things, sir. Relearn in the sense we should remember what ought to be done, a good thing or bad thing, sir. These are the meaning of this, sir. Next you said about the mechanism of theatre in mind, sir, in first video, sir. So first one in the sense, what outcomes of wish do I accept from the things or plan which is going on, sir? So the theatre in our mind, what this line says in the sense, we should, if it is outcomes or wishes, sir, we should accept that whether it can be a planning or some sort of thing, sir. What is going on, we should accept the outcome, sir, and then we should able to plan accordingly, sir. If it is outcome is right or wrong, that is the thing, sir. That what I understood, sir. Next, expect great things and live strong, sir. Expect great thing. You should you said that we should take only this part, sir, the first part of it. It said about expect great things. We should expect a great thing. That was it says, sir. And then taking an incident, for example, a teacher met with an accident, sort of things, sir. Overcoming the fear, we should imagine in mind that the happy enthusiastic. So for overcoming the fear, sir, we should imagine what is mind is happy, enthusiasm, and regard that incidents, the incidents. For example, sir, as you said, the placements, sir, in that video, as you said about the placements, sir, we should, if it fails also, we should imagine like it is happy, enthusiasm, and then overcomes it, sir. And it should be like in a theater, sir, the movie. As I said before, what is theatre in mind? The explanation for theatre in mind, sir, is the same thing what you said here also, sir. Is the overcoming the fear, sir, we should imagine in a mind that like the thing, what are the fear. So for example, for me is, for example, we take it as stage fear, sir. I should think in mind that I'm speaking in an enthusiastic way and happily over here, sir. That I should think in my mind, sir. I just close my eyes. I should think, I should imagine like I'm sitting in front of a screen, and I should imagine like it is in a movie, sir. And I should imagine that I'm enthusiastic, I'm happy while I was performing this sort of thing, sir. Either it can be a sort of a thing, doing planning or programming some sort of things, or an examination. It's a placement, as you mentioned, so it can be anything, sir. It is examination is also some sort of fear, sir. So for this also it is helpful, sir. Before going to exams, sir, we can able to imagine that we are writing in a very happy manner, we are scoring a good mark, sir. Close our eyes, sit for 5 minutes, imagine in front of a screen we can able to sit, sir. Imagine like in front of a screen we are just sitting, close our eyes, and in that screen what is coming in a sense, we are writing an exam and we are happily finishing it, and we scored a good mark, sir. This is the outline of this theatre in mind, sir. So this all the thing is said in video one, sir. Right. So you take some rest. Okay, sir. Again, you can go back. So because I need to ask you. Book again, no? Yeah, of course it's. Well done, Akka. Good job, Akka. Okay, they're all appreciating. Thank you. Welcome. Okay. Okay, so கேக்குதா girls? Yes, sir. Now கீர்த்தனாவுடைய presentation இன்னும் முடியல. So 4 வீடியோல 3 வீடியோ பார்த்திருக்காங்க, இன்னும் ஒரு வீடியோ பார்க்கல. அந்த 3 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கிற கண்டென்ட்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் இப்ப செகண்ட் வீடியோல இருக்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி I've got couple of questions to our girls here. We'll start with Esther. Esther, theatre in mind அப்படிங்கிறதுல what did you understand? You also watched the video last week. What is theatre in mind? Come on, explain. Yes, sir.
யாருக்கு ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சார். எடுத்து விடு கேப்ப. Sir, it's all right, sir. ஓகே ஓகே. Wish என்னதான் வானத்துல பாப்பியோ? பாரு பாரு பார்த்து சொல்லு பார்த்து சொல்லு. நீங்க சொன்னதே எனக்கு அது போயிடுச்சு சார். இருக்கு சார். அதான் யார்கிட்ட கேளுங்க சார். இப்போ யோசிச்சு சொல்லிடுறேன். பாரு இப்ப ஜெனி எப்படி சொல்லுவா பாரு, டக்கு டக்கு டக்குன்னு. அபிநந்தினி நான் கேட்டுற கூடாதுன்னு திரும்பி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஏமா ஜெனின், என் பேக்ல 15-20 லேஸ் பேக்கெட் போன தடவை நான் டைரக்ட் செஷனுக்கு வந்தப்ப கொடுத்தில்ல, அந்த லேஸ் பேக்கெட் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் தீர்ந்தது. அவ்வளவு கொடுத்து விட்டுருந்த நீ. சரி, உன்னை அப்ரிஷியேட் பண்ண, ஜோக் இல்ல அது. உன்னை அப்ரிஷியேட் பண்ண, நீ சந்தோஷப்படலாம். நீ என்னடா ஏதோ ஒண்ணு திட்டுற மாதிரி நீ பயந்துட்டு பேன்னு பாக்குற. சரி அப்படியா? சரி, இப்ப நீ தியேட்டர் மைண்ட்ல உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லு பாப்போம். டென்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நாங்க பார்த்தோம் சார். அதனால இப்ப அது வந்து கொஞ்சம் அப்படியே மறந்து போச்சு. அதானே? சரி கனிஷா சொல்லு. Theater mind means when we tomorrow work we will put that work in mind movie. சார் நான் ஒரு நிமிஷம் சார் தமிழ்ல சொல்றேன் சார். சரி, என்ன ஞாபகம் இருக்கோ அது தமிழ்லயே சொல்லு பாப்போம். சார் நம்ம இப்ப ஏதாச்சும் வேலை செய்யறோம்னா அது வந்துட்டு நம்ம படம்லாம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம நாளைக்கு வேலை செய்ய போறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல அந்த படத்தை மாதிரி அதை போட்டு பார்க்கணும் சார். அதுக்கப்புறமேட்டு நிறைய கேள்வி சொன்னீங்க சார். ஐ கேன் டூ மஸ்ட் ஐ கேன் டூ அப்படி சொன்னீங்க சார். சரி, பரவாயில்லை. குட் ஜாப், வெல் டன். நீ இதுவாக ஞாபகம் வச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம். அஜ்மல், +1ல என்ன மார்க் வாங்கின? 351 சார். எவ்வளவு? 600 சார். எதுல என்னென்ன மார்க் வாங்கின? மறந்துச்சா? தமிழ்ல வந்து 67 சார், இங்கிலீஷ்ல வந்து 76 சார், பிசிக்ஸ்ல வந்து 45 சார், கெமிஸ்ட்ரிலயும் 45 சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 87 சார், மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து 47 சார். பார்டர்ல பாஸ் பண்ணிருக்க அப்படிதானே? ஹனமரியா +2ல எவ்வளவு மார்க்? +2 லைன் சார், +1. சரி, +1ல எவ்வளவு மார்க்? 355 சார். எவ்வளவு? 355 சார். அலை சோஃபியா +2ல எவ்வளவு மார்க்? தெரியலைங்க சார். இருக்காளா இல்லையா கிளாஸ்ல? இருக்காளா? என்ன மார்க்? என்ன இருக்கான்றீங்க, இல்ல செவுத்துக்கு மேல பாக்குறீங்க? என்ன பள்ளியா மாறிட்டாளா? செவுத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்காளா? இல்ல கரப்பாம்பூச்சி? எவ்வளோ? 278 சார். அடங்க அப்பா. என்னமா அது? பாஸா ஃபெயிலா? பாஸ் சார். ஜஸ்ட் பாஸ். ஆனா வாய் மட்டும் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி பேசுறது இல்ல. இன்னைக்கு மார்க்கை பத்தி பிஎஸ்கே அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில. அஜ்மல் ஊர்ல இருந்து வரலன்னா நல்ல மார்க் வாங்கிருப்பாங்க, நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு பிஎஸ்கே அண்ணன் தான் சொன்னார். ஏப்பா நீ இன்னும் மார்க் கேட்கலையா அவங்க கிட்ட அப்படின்ட்டு.
என்ன மார்க்? 243 sir. My God, 243 என்ன percentage? இப்போ எமர்ஜெனின் 40% +1ல அன்னமரியா ஒரு 45 என்னமோ, அஜிமோல 50%, 55 50 என்னமோ, 58%. ரம்யா +2ல என்ன மார்க் வாங்கினாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? 95 sir. எவ்வளவுமா? 295. கமலா 260 sir. 264 sir. கீர்த்திகா மட்டும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 409 sir. 408 409. 409. 78% வருதான். 68%. +2ல கீர்த்தனா என்ன மார்க் தெரியுமா? Hello sir. 464, 468, 78%. Very good akka. Thank you da. பிருந்தா வந்து 10th வாங்கி இருக்கிற மார்க் 80%, 401, 500க்கு 401. நான் பெருமையா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் ட்ரைனிங் கொடுக்கல, எக்ஸாமுக்கு சேர்த்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பிரீத்திங் எக்ஸசைஸ் தெராபிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தியேட்டர் அண்ட் மைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சொன்னதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரெயினருக்கு கொடுத்துருக்கிற அருமையான பேரு தான் இந்த 340, 350, 220, 270 மார்க் எல்லாம். ஜஸ்ட் பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. மார்க்கை பத்தி நான் டைரக்ட் கிளாஸ்ல வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய அந்த த்ரில்ல உடைச்சது சுரேஷ் அண்ணன் தான். இன்னைக்கு காலையில அவர் எங்கிட்ட போன்ல பேசினார். ஒரு வகையில் நான் இன்னைக்கு டைரக்ட் கிளாஸ் வராதுக்கு அந்த போன் காலும் ஒரு காரணம். அது அஜிமோல் மாதிரி, ஜெனி மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்த பொண்ணுங்க. எத்தனை தெராபிஸ், எத்தனை எஃபர்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 80க்கு மேல மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ சத்தமா பேசணும், எனக்கு ஒண்ணு கேட்கல. படிக்கல. சரி, ஓகே. இப்ப ரெகுலரா இந்த 5 மாசம் ட்ரைனிங் அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்கிற எஃபெக்ட் இது. இப்ப ட்ரைனிங் இல்லாம ஒருவேளை நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் 2 மணி நேரம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகாம ஸ்கூல்ல இருந்து வந்தோமா, டியூஷன் ஏதாவது எடுத்தோமா, ஒழுங்கா படிச்சோமா அப்படின்னு இருந்துச்சுன்னா அநேகமா +2ல நல்ல மார்க் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஜெனி, அஜிமோல் எல்லாம். இனி நம்ம 3 தானை தலைவிகள் 10th வந்திருக்கிறாங்க. எஸ்தர், கனிஷா பிரியா அண்ட் அபிநந்தினி. என் வீட்டுல ஒரு தானை தலைவி 10th வந்திருக்கு. இந்த தானை தலைவிகள்லாம் வந்து இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இதே ஜூன்ல அடுத்த வருஷம் நான் வாங்கிடுவீங்க. சரி, ஓகே. அஜிமோலுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த 2 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கஷ்டமா போச்சு. ஜெனிக்கு என்னாச்சு? ஏமா ஜெனின் 200க்கு பக்கம் மார்க் வாங்கிட்டு +2ல டக்குன்னு அப்படியே லீப் பவுண்ட் எடுத்து 600க்கு 450 அப்படின்னு வாங்க வேண்டிய நிலைமையில நீ இருக்க. இப்போ அதை பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா? சரி, பாப்போம். Let's see. உள்ள பிடிக்கும். சரி, பாப்போம். அதான் சொல்லி பயமுறுத்த வேண்டாம்.
டியூஷன் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. டியூஷனுக்கு அவ்வளோ காசு கட்டி என்ன பிரயோஜனம்ங்கிறதும் எனக்கு தெரியல. இப்ப அதே பர்சன் கிட்ட நீங்க டியூஷன் போயிட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போகுதுங்கிறதும் எனக்கு தெரியல. சரி பாப்போம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலா கீர்த்தனா பிருந்தாவையுமே நான் சத்தம் போட்டேன். எனக்கு கேட்டு பாருங்க, என் எதிர்பார்ப்புக்கு இன்னும் பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. கீர்த்தனா வந்துகிட்டு 82க்கு மேல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பிருந்தா 85க்கு மேல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்க வந்து 80% 85% நம்ம எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணாங்க. அதையும் மீறி அவங்கள வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கத்துனேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. உங்களை நான் அப்படி பார்த்தா என்ன கத்துறது, என்ன உதைக்கணும் நீங்க வாங்கியிருக்கிற மார்க்குக்கு. ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் சுரேஷ் என்னப்பா உனக்கு தெரியாதா, நிறைய பொண்ணுங்க பார்டர்ல பாஸ் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட மறைச்சிட்டாங்களா இல்ல நீ கேட்கலையா அப்படின்னா, நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்கிற நம்பிக்கையில நான் விட்டுட்டேன்னா. பிளஸ் ரிசல்ட் அன்னைக்கே நான் கிளாஸ் எடுத்தேன், அவங்க முகத்துல எல்லாம் அவ்வளவு தெளிவு இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்க எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அடேங்கப்பா என்ன ஒரு ஞானம். அன்னைக்கு நீங்க முகம் தெளிவா இருந்தோம், அன்னைக்கு நான் ரிசல்ட் பத்தி கேட்கல. பிளஸ் எனக்கு ஒரு டைம் இல்லை. அப்புறம் அஜிமோல் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு ஜெயந்தி மேடம் கேட்கிறேன், சார் இன்னும் எப்ப வருவான்னு இன்னும் சொல்ல சார், திடீர்னு வருவா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரி தான்டா, நாளைக்கு தான் டைரக்ட் கிளாஸ் போறோம்ல, போய் மார்க் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி முடிஞ்சு போனதை பத்தி பேச வேண்டாம், அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். சரி, சோ தியேட்டர் அண்ட் மைண்ட்ல கனிஷா பிரியாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஞாபகம் இருக்கு. அதையும் நீ சொல்லிட்ட, இதுக்கு மேல எதுவும் ஞாபகம் இல்லை அப்படித்தானே கனிஷா? அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கு சார் நீங்க சொன்ன क्वेश्चंस எல்லாம். அப்புறம் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ்ல முக்கியமான வேர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் அப்படி சொல்லுங்க. அப்படியா? சரி, இப்போ கீர்த்தனா வந்து செகண்ட் வீடியோல இருக்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி அதை நீங்க உன்னிப்பா கவனிங்க. அதை இடையில நிறுத்திட்டு நான் அவ பிரசன்ட் பண்றதுல இருந்து சில விஷயத்த உங்ககிட்ட கேள்வியா கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். சோ இந்த இடத்துல கீர்த்தனா என்ன பேசுறாங்கிறத கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. ஓகே ஓகே சார். அஜ்மோல் சார் +1ல விட்ட எல்லா மார்க்கையும் +2ல நீ புடிச்சு காட்டணும், புரியுதா? சார் கண்டிப்பா காட்டுறேன். ரைட். உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரீசனபிளான ரீசன். பேசுறது நான் ஈஸியா பேசிடலாம், ஆனா அந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அந்த காய்ச்சல் அப்போ படிக்க முடியலையே அப்படிங்கிறப்ப இருந்த மனவேதனை உனக்கு மட்டும் தான் தெரியும், எங்க யாருக்கும் தெரியாது. ஸோ பரவாயில்ல. +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன், அது வாழ்க்கைய மாத்த போற டைம்ல அப்படி ஒரு ஃபீவர் வராம +1ல வந்துச்சேன்னு சந்தோஷப்படு. +2ல வந்துட்டு அந்த மாதிரி வராம இருக்கணும்னா நல்லா சாப்பிட்டு எதிர்ப்பு சக்தி எல்லாம் டெவலப் பண்ணி நீ தான் கொண்டு வந்து உன் உடம்பு நீ தான் பார்க்கணும். ஓகே சரி சரி பாப்பா. Who is crying? இல்லையே சிரிக்கிறாளே, ஈன்னு பல்ல கடி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே கண்ணுல தண்ணி வந்து அது ஆனந்த கண்ணி தான் இருக்கும். மணிகண்டன் சார் இன்னைக்கு ரொம்ப வருஷம் ஆமா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். எம்எஸ் ஈவினிங் செஷன் ஹாலை வந்து பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணேன், இன்னைக்கு மறுபடியும் வந்து பாக்குறமே அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்துல அழுகிறான்னு நினைக்கிறேன். ஓடி வந்தீங்க, ஆனா நான் டைரக்ட் செஷனுக்கு வந்துட்டு சார் ஏன் மித்ராவை கூட்டிட்டு வரல, சார் ஏன் கீர்த்தனாவுக்கு கூட்டிட்டு வரலன்னு கேட்பீங்கல்ல, அதனாலதான். பிளஸ் இன்னொரு 2 கிளாஸ் போயிட்டு உங்க சிஆர்எஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ண. இப்ப நீங்க வாங்கியிருக்கிற மார்க்குக்கு சிஆர்எஸ் அப்டேட் பண்ணலாமா? உனக்கு என்ன பிரச்சனையே இல்லையே. சரி, நத்திங் டு வரி. அஜிமோல் உனக்கு வந்துட்டு நீ மார்க் கம்மியானதுல வந்துட்டு பெருசா நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா உடம்பு சரியில்லாம போனது உன் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, எல்லாத்தையும் +2ல புடிச்சுக்கலாம். ஓகே ரைட் 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 டெஃபினட்டா வாங்கிடலாம், நோ ப்ராப்ளம். கீர்த்தனா கேன் யூ கண்டினியூ? கீர்த்தனாவை நான் கண்டினியூ பண்ண சொல்றேன், லிசன் பண்ணுங்க.
Okay, sir. Earphone. அஜ்மல், கீர்த்தனா வந்து உன்னுடைய குரூப் தான். இப்பதான் +2 முடிச்சிருக்கா அப்படி. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீர்த்தனாவை கேட்க சொல்லி கீர்த்தனா சொல்ற அப்படி. ஓகேவா? Okay, sir. So whatever clarifications you have, you can always ask Kirtana. Thank you, sir. Thank you, இந்த Kirtana. கீர்த்தனாவையும் சொல்ல சொன்னேன். பாவம் அவங்க ரொம்ப வெட்கப்படுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். Thank you, Kirtana. என்னடா Thank you, Kirtana. பரவாயில்லடா. I am always கடமைப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க படிச்சு நல்லமா இருக்காங்க 12th. சாருக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்லுங்க. சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். Okay, sir. Sir, in the second video, sir, I'd like to say the overall justice, sir. First thing, sir, you said about Sherlock Holmes, sir. I speak about a few things, sir. And then you said about 3 steps, sir. The first 3 steps of it, sir. I like to say that too, sir. These are the content of this second video, sir. First thing, sir, Sherlock Holmes. Everyone knows that Sherlock Holmes is a good detective, sir. And he detected as many as things, sir. So you said about the movies things, sir. I seriously don't know that a movie released about Sherlock Holmes, sir. After watching the things, sir, I have downloaded this movie, sir. I'll watch it today or tomorrow. Whenever I got time, I'll watch it, sir. I like Sherlock Holmes stories lots, sir. When I was in Shanti, sir, around 5th or 6th grade, when I was 5th or 6th grade, sir, when we went to library, I used to take Sherlock Holmes books a lot, sir, because I like the detective things, sir, the finding things, the mystery behind it, sir. I like all sort of stories, sir. I like him a lot, sir. Then you said about he too used the same mastermind therapy, sir. Before he was going to detect something or going for some other thing, detecting thing, he'll sketch it out in his mind how to detect this, sir. And for example, he was take some ruby things, sir. He was going to detect some ruby things, sir. So before that night, he used to detect this, sketch it how to detect it, and he put his plans, sir, in his mind. And after he'll act according to it, sir. That is the main thing, sir. So that is similar to theater mind therapy also, sir. So the sketching out in mind and acting according thing is also same as theater and mind therapy, sir. Then now I'm going to say about the 3 steps, sir. This video covered about 3 steps, sir. So first thing is that see that task as a task alone. So this is your first step, sir. Now we entered into a theater and mind therapy, sir. Now I'm going to say about the 6 steps. In this video, you said about 3 steps, sir. First step is see that task as a task alone, sir. Don't mix any emotions, sir. So this I like to give some sort of explanation, sir. If you're involving in a particular task, sir, we should not involve our emotions, so we should focus only on that particular task, sir. Now this says this thing here. Now I need to particularly focus only on the speech which I was giving, sir, the words, as well as I need to impress you both also, sir. This was my task assigned as per now, sir. I should concentrate only this, sir. I should not concentrate any sort of emotion like fears and distractions. This also an emotion, kind of an emotion. I should not bother about it. I should leave that, ignore that, and I should concentrate only on the particular task, sir. This thing will help in every sort of thing, sir.
from starting planning a day from a start till our bedtime, sir. Planning a day, also see that a task as a task alone, sir. If we plan a day, as you said before, sir, if we plan a day and work according to it, it is also nice, sir. We should not planning a day for nowadays as a school going students. They should wake up. They should work according to either a study plan or some sort of thing. They should go to school. They are sort of plans and they return to their home or also somewhere else where they are living, and they'll work as per their plans, sir. Here in between, they should not involve in any sort of emotions, sir. Emotions, we may not have that much emotions in our homes or living place, sir, but we'll have definitely an 100% sure that we'll have an emotions in schools, sir. Our friends, when we are doing a particular thing, sincerely we used to do some sort of things in school, sir. That time only a friend or some person will distract us. Purposely they've distracted, sir. I have experienced a lot, sir. So this thing will help, really 100% sure this thing will help, sir. Here you said about a fish. You gave an example in that video about a fish. You compared with human beings also, sir. The fish, as you said, sir, the fish will think fish's mind, it will sketch it out that we should not distract with any sort of emotion. However, we should escape from that net, sir. There you said about 22% of fish only has that sort of mindset, sir, and 78% of the fish they'll never, sir. They'll have, okay, if the net comes, okay, I'll jump into it. They'll have some sort of thing, sir. In human beings also, they have 0.35%, sir. Remaining percentage, they will travel to it with emotions, sir. They'll take a task as not like task, sir. They'll they'll made for a namesake, sir. Okay, they assigned it to you. There is no profit or loss. But if they enjoy it, the task, it will be a very nice thing, sir. There will be a new experience. There will be a new sort of learning, sir. This thing, sir. Next one is have a blueprint as to how the task has to be completed. This is first sentence, sir. This is all the same, sir. We should have a blueprint. A blueprint in the sense each and everyone need not know, sir, how the task would be. These are the steps. These are the thing. If it is resume in a sense, how to create a resume and that sort of details about the resume. The thing how much we performed it. The some sort of things, sir. This is a we should blueprint, sir. We should prepare a blueprint, sir. Then according to our wish, your desire, your design, this should be according to our wish. This everything should be according to our wish, sir. Our desire or our design. This should be these three things combined together. This should not be your parents' wish or your friends' wish, your neighbors, or any sort of a person in this world, sir. This should be our wish. This thing is about everything is our own self, sir. We should not depend on anyone else. So you said about according to our wish, our desire, and our design, sir. So then we can see our outcomes. This is the 2 steps, sir. The third step is structure and engineer the process of task. We should, this even said, the sentence even said that structure and engineer. Structure and engineer is both almost similar. Structure in the sense drawing out the structure, engineering also is sketching out. Both is similar. So structure and sketch. As I said before, the Sherlock Holmes, before he did something else, he used to sketch it, what are the things we need to do in his mind. So before we are doing some sort of things or programming some sort of things, we should sketch it out. What are the things we should do in our mind, how it to be processed, and this should be implemented like this, and we should get this outcome like this. We should fix the starting point and the ending point and the outcome. These 3 things in our wish. So then you said this, love this process. Of course, sir, when we are doing by ourselves, sir, we really love it, sir. It is the first thing when I was saying, when I was entering, I done the foot exercise now, sir. That I can take it as an example over here, sir. You said that when you were saying about the sleep therapy, myself and Prajulia was in a stress time, sir. She is around 6 hours and myself around 3 hours, sir. That time when I
I'm particular in that okay, I should do it. I need to reduce my sleeping stress time and increase my deep sleep, sir. That is a sketching out, sir. Then next step is implement. So when I was at night time, I implemented only one thing, sir. You said about 3, sir. I can able to only implement only one thing, sir. For that, I'm really sorry, sir. So the path exercise, sir. So the outcome is that I didn't wake up, sir. I slept happy over that night, sir. I slept and early morning 5:30 one day I just woke up, sir. This is the same thing, sir. Starting point, the midpoint, and the end point is decided by ourselves, sir. So these are the 3 steps you said in this video, sir. I like to repeat this, sir. See that task as a task alone. This is our first step, and we should not mix any sort of emotions. The second step is have a blueprint as to how the task has to be completed. Next is in that second sort of point is according to your wish, your desire, your design, and we can see our outcomes. The third step is structure and engineer the process of the task. So that's it in this video. Good job. Thank you. ஸோ தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல 3 ஸ்டெப்ஸ் கீர்த்தனா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டா. அப்படி இவ்வளவு நேரம் ஒரு பர்சன் பிரசன்ட் பண்ணதை நீங்க பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் யூ வாட் இஸ் தியேட்டர் அண்ட் மைண்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ சில பேர் காலேஜ் போயிட்டாங்க, சில பேர் ஹோம் விட்டே போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 8-9 பேர் இப்போ அங்க ஒரு ப்ரொடெக்டிவ் ஷட்டில் இருக்கீங்க. அடுத்து +2 படிக்கும்போது உங்களுக்கு, இல்ல 10th படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலரான ஒரு ட்ரைனிங் இருக்க போறது இல்லை. ஸோ இந்த 5 மாசத்துல லேர்ன் பண்ண விஷயங்களை மட்டும் நம்ம திரும்ப 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 ரீட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் என்ன, எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம். கீர்த்தனா பண்ண பிரசன்டேஷன் வேணா கேட்கறதுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு பிரசன்டேஷனா இருந்தாலுமே, ஒரு காலேஜ்ல நான் பேசினதை 100 பேருக்கு ஒரு காலேஜ்ல நான் ட்ரைனிங் கொடுத்ததை வீடியோவா நான் எடுத்து அந்த வீடியோவை என்னுடைய சேனல்ல போட்டு அதை அவங்களுக்கு கொடுத்து she has taken the notes and she is presenting. பட் சாராம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு நீ உன் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் தியேட்டர் அண்ட் மைண்ட். அது பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீ ரெடி ஆகுறதுல இருந்து ஒரு சினிமாக்கு நீ போறதுக்கு டிக்கெட் புக் பண்ற வரைக்கும் எல்லாமே இந்த 5 ஸ்டெப்ஸ் கொண்டதுதான். நான் இப்ப இந்த வீடியோல இருக்கிற ஸ்டெப்ஸை மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் காமிக்கிறேன். அங்க இருக்கிற அத்தனை பேரும் நோட் புக் எடுத்து இப்ப நான் சொல்றதை எழுதுறீங்க. இந்த ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஓபி அடிச்சுட்டு இருக்கிற ஆளுகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். So the notebook has to be opened and every single soul there should write whatever I am showing. ரெடி ஆகுங்க. ஜெனி, உன் நோட்புக் எங்க? ரெடி ஆகுங்க, அதுக்குள்ள நான் ஸ்கிரீன் எடுக்க. சீக்கிரம் வா. தியேட்டர் அண்ட் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. நான் ஒரு வேலையை செய்யணும். ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சொல்லுங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ கனிஷா பிரியாவுக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. இன் விச் எவர் சப்ஜெக்ட் மேபி. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஜெனி அண்ட் எஸ்தர் நாளைக்கு காலையில 10 மணிக்கு பேங்க்ல போய் ஒரு என்கொயரி ஒண்ணு பண்ணணும். இப்ப 3 பொண்ணுங்களுக்கு 2 வேலை. ஒரு பொண்ணு நாளைக்கு எழுத வேண்டிய எக்ஸாம், இன்னும் 2 பொண்ணுங்க பேங்க்ல அடுத்த நாள் காலையில பண்ண வேண்டிய ஒரு சின்ன வேலை. இப்ப இதுக்கு இவங்க தியேட்டர் அண்ட் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? see that as a task. முதல்ல நீ முடிக்க வேண்டிய ஒரு காரியமா அதை நீ பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும், நான் தான் இந்த வேலையை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால
முதல்ல அதை ஒரு டாஸ்கா பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை அன்னைக்கு தெளிவா நீங்க உட்கார்ந்து பாத்தீங்க ஒரு வீடியோவை. அதுக்குன்னு தனியா நான் டைமே கொடுத்தேன். சார் ஏஞ்சல் சொல்றாங்க செகண்ட் ஸ்டெப். என்னது? என்ன ஏஞ்சலிகா சொல்லு. Have a blueprint as to how the task has to be completed. Have a blueprint as to how the task has to be completed. அதுல இந்த பக்கம் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அவசியம். According to your wish, according to your desire and according to your design. அந்த வேலையை வந்து முடிக்கிறது உன் சௌரியத்துக்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு ஏத்த மாதிரி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீ ரெடி பண்ணணும். ப்ளூ பிரிண்ட்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு திட்டம், a plan. எஸ்தரும் ஜெனியும் என்ன பண்ணணும்? நாளைக்கு நம்ம பேங்க்குக்கு போறோம். ஃபர்ஸ்ட் பேங்க்ல போய் இது எதை பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு வச்சுக்குவோம். பேங்க்ல நம்மளுக்கு முன் அனுபவம் கிடையாது. ஸோ இது எதை நம்ம கேட்கணும்ட்டு நம்ம எழுதி வச்சுக்குவோம். அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து பேங்க்ல என்ன கேட்க போறோம்னு எழுதுனாங்கன்னா தேர் செட்டிங் ப்ளூ பிரிண்ட். கனிஷா பிரியா, ஓகே ரைட். படிக்கிறதுக்கு டைம் கம்மியா இருந்தாலும் நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. இப்ப சாயங்காலம் 5 மணி, 6 மணிக்கு நம்ம படிச்சோம்னா 6 to 8 2 மணி நேரம் படிக்கிறோம். அப்புறம் ஒரு 9 to 10 ஒரு 1 மணி நேரம் படிக்கிறோம், 3 மணி நேரம். காலையில 5 மணில இருந்து 7 மணி நேரம். இப்படி கனிஷா பிரியா எழுதுன அப்படின்னா ஷீ இஸ் செட்டிங் a blueprint. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஆனா எஸ்தர், ஜெனி, கனிஷா 3 பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய வேலையில அவங்க விஷுக்கு ஏத்த மாதிரி, அவங்க டிசைருக்கு ஏத்த மாதிரி, அவங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி அந்த திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். They have to plan according to their desire and according to their design. ஏன்னா மன பாரத்தோட, மன கசப்போட இந்த வேலையை நீ செய்யறதுக்கு நீ அதை செய்யாம இருக்க. பட் யூ ஹாவ் டு டூ இட். நீ தான் செஞ்சாகணும். அப்ப இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு டாஸ்கா அதை பாரு. செகண்ட் ஸ்டெப் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணு முதல்ல அந்த டாஸ்க். Let's move on to the third step. So இதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் தான் இருக்கும். ஆனாலும் இதுல முக்கியமா ஏதாவது சொல்லியிருப்பேன். தேர்ட் ஸ்டெப் இருக்கா? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான் டைட்டிலே போட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணும்போது இது 3வது ஸ்டெப் அல்ல, ஒரு டிப் பாயிண்ட். ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணும்போது அதுல என்ன அவுட்கம் வேணுமோ அந்த அவுட்கமை எதிர்பார். see the outcome in mind. கூட பிரசன்டேஷன் பண்ணும்போது கீர்த்தனா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த பிரசன்டேஷனே ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா அப்படி. இந்த பிரசன்டேஷன்ல என்னோட அவுட்கம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும். உங்க 2 பேரையும் லிசன் பண்ற, உங்களையும் லிசன் பண்ற பாரதியான் கேர்ள்ஸையும் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி நான் பண்ணணும். அப்ப அந்த அவுட்கம். சோ அதான் கனிஷா பிரியாவோட எக்ஸாம்பிள்ல, அந்த எக்ஸாம்ல அந்த டெஸ்ட்ல நான் 80க்கு மேல மார்க் வாங்கணும். அதுதான் அவுட்கம். இந்த அவுட்கம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும் கனிஷாவுக்கு. பேங்க்ல அந்த என்கொயரியை பண்ணி முடிச்சுட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஓகே நாங்களே ஓபன் பண்ணி தரேன் அவங்க சொல்லணும் எங்க 2 பேர்த்துக்கிட்ட. அப்படிங்கிறது எஸ்தர் அண்ட் ஜெனிக்கு இருக்கக்கூடிய அவுட்கம். ஸோ அந்த அவுட்கம் முதல்ல மைண்ட்ல பார்க்கணும். +1ல +2ல மார்க் கம்மியா போனதுக்கு காரணம் சம்டைம்ஸ் இந்த அவுட்கம் சரியா உங்க மைண்ட்ல நீங்க பார்க்கணும். மைண்டுக்கு அந்த அவுட்கம் பார்த்து மைண்டை பக்குவப்படுத்தணும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. Now 3வது ஸ்டெப், ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியர் த ப்ராசஸ் ஆஃப் த டாஸ்க். பிளான் பண்ணிட்ட, ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணவன் நீதான். ஆனா ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியர் த ப்ராசஸ் ஆஃப் த டாஸ்க். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளானை இன்னும் கொஞ்சம் உடைச்சு இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைண்டுக்குள்ள நம்ம கற்பனை பண்றது, இல்லாட்டி அழகா ஒரு பேப்பர்ல எழுதுது. நீங்க பண்ண ப்ளூ பிரிண்டோடைய விரிவாக்கம் வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா, செந்தமிழ்ல சொல்லணும்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, you are taking every blueprint details in elaborated detail. ஒவ்வொன்றையும் elaboratedனா விரிவாக என்ன செய்யணும். இத ஃபர்ஸ்ட் கனிஷா பிரியாவா இருந்ததுன்னா 6 to 8 அந்த 2 மணி நேரத்தை எதை படிக்கணும் ஒரு லிஸ்ட் போடு. எஸ்தர் அண்ட் ஜெனி அப்படின்னா அந்த பேங்க்ல போய் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஒரு லிஸ்ட் போடு. இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? they are structuring and engineering the process of the task. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு
என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா ஒவ்வொன்றும் லூக் அண்ட் கார்னரா ஒரு 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 பில்டிங்கை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு தேவையான மணல், சிமெண்ட், கல்லு, ஃப்ரேமு, கம்பிக எல்லா டிஎம்டி ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வேணுங்கிறத பிளான் பண்ற மாதிரி யூ ஹேவ் டு ஸ்ட்ரக்சர். அப்பதான் அந்த வேலையை நீ ஒழுங்கா உனக்கு திருப்திகரமா செய்ய முடியும், நீ எதிர்பார்க்கிற அவுட்கமோட செய்ய முடியும். இது எல்லாத்தையும் நீ மைண்ட்ல பண்றதுனாலதான் இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு தியேட்டர் இன் மைண்ட்னு பேரு. So that's the third step. And இந்த வீடியோல இது மட்டும் தான் கவர் ஆயிருக்கு third step வரைக்கும். So now let's go on to the next video. இதுக்கு நான் ஸ்டாப் பண்ணி தான் வரணும். 1 second. So loud and clear. Angelica, tell me all the 3 steps loud and clear. What is the first step? See that as your task. Correct. What is the second step? Have a blueprint as to how the task has to be completed. Very good. What is the third step? Structure and engineering the process of the task. Fantastic. Good job. Nice. இப்போ fourth-க்கு வருவோம். fourth-க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பைபிள் ஸ்டேட்மெண்ட். Something must be done. I must do it. I can do it. இந்த வேலை முடிந்தாக வேண்டும். இந்த வேலையை நான் தான் செய்தாக வேண்டும். இந்த வேலையை என்னால் செய்து முடிக்க முடியும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா Esther and Jenny, this bank work must be completed. We both must complete it. We both can complete it. Kanisha Priya பொறுத்த வரைக்கும் tomorrow's 10 o'clock test must be done on a very good fashion to score more than 80 marks. I must do the test and I can do the test. In the mindset. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லயும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். முதல் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, மஸ்ட், கண்டிப்பா கட்டாயமா நான் செஞ்சே ஆகணும். ரெண்டாவதுல நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன், நான் தான் இதை செய்தாக வேண்டும். மூணாவதுல நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது. சோ இந்த மனப்பான்மையில தான் நீ அந்த வேலையை செய்யணும். இளைஞர்கள் எப்பவுமே ஒரு வேலையை செய்யறப்ப இவ்வளவு டீட்டெயில்டா யோசிச்சு செய்யறது இல்லை. என்னடா வேலைய சரி பண்ண சொல்லிட்டானுங்களா, பண்ணி தொலைவோம். இப்படி பண்றதுக்கு பேசாம சாகலாம். பட் தியேட்டர் இன் மைண்டோட சைக்காலஜி என்னன்னு சொல்லி கேட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் மைண்ட்ல பார்க்கணும். இப்ப கீர்த்தனா ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி பிரசன்டேஷன்ல சொன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி மைண்ட்ல படம் போட்டுருவார். அப்படியே இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அங்க போனா வந்துட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் இப்படி இருக்கும், அவங்க ஷெல்ஃப் இப்படி இருக்கும், அவங்க கதவு இப்படி இருக்கும், நான் இங்க போய் இப்படி நிக்கணும், அவங்க இப்படி நிக்கணும். இந்த இடத்துல அந்த விஷுவலைஸ் பண்றதுதான் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வெற்றி ஆகிறதுக்கு காரணம். அவன் விஷுவலைஸ் பண்றது எப்படியோ அதை அங்க நடத்தி காட்டும் அந்த டிடெக்டிவ். சோ அதை இங்க நான் எக்ஸாம்பிள சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு கிட்ட 100 பேர்த்துக்கிட்ட இந்த செஷன் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அது. சோ having said that, let's go to the fourth step. See the task as a task ன்னு பார்த்தோம், அப்புறம் ப்ளூ பிரிண்ட்னு பார்த்தோம், அப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியர்னு பார்த்தோம். இது மூணும் பண்ணும்போது நான் தான் அதை செஞ்சாகணுங்கிற உறுதி உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ இது வரைக்கும் பிளான் பண்ணதை அப்ளை பண்ற. அப்ளை தி ஆக்ஷன்ஸ் வித் ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம். மன உறுதியோட, உறுதியான நம்பிக்கையோட இது டெஃபினட்டா வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியோட கடமையை செய்ய ஆரம்பி. நீ பிளான் பண்ணதை செய்ய ஆரம்பி. நீ ப்ளூ பிரிண்ட்ல எழுதினதை வந்துட்டு செயல்படுத்த ஆரம்பி. நீ ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணதை செய்ய ஆரம்பி. அப்ளை தி ஆக்ஷன்ஸ் வித் ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம். ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் நம்பிக்கைன்னு சொல்லல, நம்பிக்கையின் தன்மை, பிலீஃப் சிஸ்டம்.
உன் நம்பிக்கையுடைய மொத்த தொகுப்பு. நம்ம இந்த வேலையை கட்டாயம் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த காலத்து யுஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் தனக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை, ஐ ப்ராமிஸ் டு மை காட் தட் ஐ வில் டூ இட். எனது கடவுளிடம் நான் சத்தியம் செய்கிறேன், இதை நான் செய்து முடிப்பேன் என்று. அந்த மாதிரி உனக்குள்ள நீ ஒரு பிரமாணம் எடுத்துக்கிற, பதவி பிரமாணம் எடுத்த மாதிரி தைரியமா இறங்கு. அட இப்படி ஒரு பிளான போட்டு நீ இந்த ஆக்ஷன்ஸை அப்ளை பண்ணி நீ ஃபெயில் ஆனினாலும் தப்பே இல்லை பண்ண. ஓகே, சோ இந்த தியேட்டர் மைண்ட்ல அவ்வளவு ஒரு மகத்துவம். ஆனா ஃபெயில் ஆக மாட்டேன். யூ வில் சர்டன்லி நாட் ஃபெயில். இது காலேஜுக்குள்ள போய் ஸ்டெப் எடுத்து வைக்க போற கீர்த்தனா மாதிரி ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு யோசிங்க. 10ஆம் கிளாஸ்க்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்க போற கனிஷா, ஏஞ்சலிகா, அபிநந்தினி, எஸ்தருக்கு எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. +2க்குள்ள வந்துட்டு காலடி எடுத்து வைக்கிற ஜெனி, அஜிமோல், ஏஞ்சலிகா மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்யணும். வேலை செய்யறதுக்கு சடைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ செஞ்சுதான் ஆகணும். செய்யற இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா அழகா செஞ்சுட்டு போயேன். Apply the actions with strong belief system. Now comes the 5th and final step. இதுல பாருங்க, apply the actions with strong belief systemல TVT, transformational vocabulary technique. இது நான் முதல்ல ஜனவரி மாசம் நானும் நீங்களும் மீட் பண்ணிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கேன்சல், I can, yeah, I can, correct, I can because I can possible. Right. அதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி. இந்த வேலையை செய்யும் போது அந்த வார்த்தையெல்லாம் நீ கொண்டு வா. வேற ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம ஆரம்பிக்கிறதும் அதுல தான் ஆரம்பிச்சோம். இப்ப நம்மளுடைய ஃபைனல் கிளாஸஸ் இதெல்லாம் இதுல முடிக்கிறதும் இதுல தான் முடிக்கும். Now let me go to the 5th and final step. 5th step. Yeah. Finish the action and detach from the results. இவ்வளவு துரிதமா உன்னுடைய வேலையை நீ பிளான் பண்ண, ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ண, அதை ஸ்ட்ரக்சரிங் பண்ண, அதை இன்ஜினியரிங் பண்ண, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை எடுத்த, அந்த வேலையெல்லாம் நீ செஞ்ச பிறகு வேலையை முடிச்சுட்டு ரிசல்ட்டை பத்தி யோசிக்காது. கடமையை செய்து முடித்து விடு, பலனை எதிர்பார்க்காது. அவ்வளவுதான். ஆனா நீ முயற்சி பண்ணது திருக்குறள்ல சொன்ன மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கியோ அதுக்கான சக்சஸ் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். Finish the action and detach from the result. Detachங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விலகி இரு. ஒரு ரிசல்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. Okay, so detach from the results, but it will come. நீ நினைச்ச மாதிரி இது நடக்கும். இந்த டோட்டல் ப்ராசஸ மைண்டுக்குள்ள வச்சு அப்படியே வந்துட்டு ஒரு கிரைண்ட் பண்றதுனாலதான் இது தியேட்டர் அண்ட் மைண்ட்னு சொல்றோம். இதுதான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ எடுக்க வேண்டிய 5 முக்கியமான ஸ்டெப்ஸ். இப்போ இது அத்தனையும் சொல்லி கொடுத்த பிறகு இத ஒரு மெடிடேஷன் மாதிரி, இத ஒரு தெராப்பி மாதிரி அங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சோம். அந்த காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற அந்த பொண்ணுகளுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி இதை பண்ணாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள கண்ணை மூட வச்சு ஒரு செல்ஃப் ஹிப்னடைஸ் மோட்ல போட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஜ்ல வந்து நின்று எல்லாரும் பேசணும், டாபிக்கை பத்தி பேசணும். இதுல பாருங்க, அத்தனை பேரு கண்ணை மூடி நான் சொல்றதை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. So everybody is listening to my words. இன்ஃபேக்ட் அந்த வேர்ட்ஸை கூட நீங்க கேளுங்க ஒரு 2 நிமிஷம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க இருக்கு 8 நிமிஷத்துல வருதா, 1 நிமிஷம், ஒரே நிமிஷம். இத ஆடியோவோட போடுறேன், உங்களுக்கே தெரியும். Words of your trainer. Listen to the appreciation words of your friends. நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ண, இட்ஸ் குட்.
we enjoyed listening to you. அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ரியாலிட்டியை விஷுவலைஸ் பண்ணு. Now let's structure an engineer. விரும்பி. And நீ பேசும்போது total galleryல complete silence. லிசன் பண்ற ஒவ்வொரு பொண்ணுடைய ஐ கான்டாக்டும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ அந்த அளவுக்கு பேசுற, அந்த அளவுக்கு இவங்களை கேப்சர் பண்ணி வச்சிருக்க. You hold the attention of the listeners. அதை பார், அதை நடைமுறையில் நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணு. Personality version after May 20th. That's the title. அதுல என்ன பேசலாம்னு கொஞ்சம் யோசி. Take your time. I will wait. நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த போற. So have the strongest belief that you have structured now. இப்ப இந்த தெரப்பி யூஸ் பண்ணி நீ கிரியேட் பண்ண அந்த நம்பிக்கையை மைண்ட்ல தெளிவா வை. Come back with confidence. 1. You are going to do the, and if you'd like to fill the course of action, I'm going to say 3, 2, 1, go. Who wants to come here? Come here. And we will see some 4 or 5 individuals speaking. பேசனதை விஷுவலைஸ் பண்ணீங்க, என்ன பேசணுங்கிறத விஷுவலைஸ் பண்ணீங்க, and you have visualized every single thing. Okay? Right? 3, 2, 1, go. After 22 years, sitting in a class bench, super viewing, eh? Huh? இல்ல வேண்டாம், நான் படிக்கும் போதே லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தது இல்லை. So, who wants to speak? இப்ப நீங்க பார்க்க போறது இதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ண பிறகு, தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பொண்ணுங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் பேசினாங்க அப்படிங்கிறது. பட் அவங்க பேசினதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு வேண்டாம். பட் என்ன நடந்ததுங்கிறது ஒரு மைல்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு நிமிஷம் வீடியோவா நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பாருங்க. அதுக்கப்புறம் வி வில் கம். Politics also.
இதுதான் தியேட்டர் மைண்ட் அப்படிங்கிறது. ஏதோ ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ல ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி பல கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாரும். நீதான் வேற யாரு? So once again, before we finish, உங்களுக்கு மேக்ஸ் டியூஷனுக்கு டைம் ஆச்சு. Before we finish, 5 steps, loud, nice and clear. First step. Very good. And the task பாரு. Second step. To be completed. Very good. And the blueprint அப்படிங்கறத உன் மனசுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய டிசைருக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணு. Third step. Structure and engineer the process of the task. Right. மைண்டுக்குள்ள அந்த ஸ்டெப்புக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை கரெக்டான இன்ஜினியரிங் பண்ணணும். அடுத்தது fourth step. Apply the action with strong belief system. நாள முடிஞ்ச அளவுக்கு முழு நம்பிக்கையோட நம்ம இதுல கண்டிப்பா ஜெயிப்போங்கிற அந்த கட்டாயத்தோட உன்னுடைய ஸ்டெப்ஸை உன்னுடைய செயலை எடுக்க ஆரம்பி. Fifth one. Finish the action and detect from the results. Very good. ஆக்ஷனை முடி, செயலை முடி, வேலையை செஞ்சு முடி. ஆனால் ரிசல்ட் அப்படி வரும் இப்படி வரும்னு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்காத. பேசாம இரு, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை உங்களுடைய சின்ன வேலையில இருந்து உங்க படிப்பு சம்பந்தப்பட்ட பெரிய வேலை வரைக்கும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே? Okay, sir. ரைட். நாளைக்கு Thursday again வீக்கெண்ட் அப்படிங்கிறதுல கிளாஸா மாறிடுச்சு. நாளைக்கும் கீர்த்தனா இங்க வருவா. அப்படி கீர்த்தனாவுடைய பழைய ஃப்ரெண்டு அவந்திகா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் கிருஷ்ணமால் காலேஜ்ல பிஎஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ணிருக்கு. அப்படி அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு குழந்தையா இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எம்எஸ்சி ஈவினிங் செஷன்ஸ்ல வந்திருக்கு. அப்படி கீர்த்தனாவுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. தேனரசோட அக்கா. தேனரசு தெரியுமா? இந்த ராஜா, சண்முகவேல் ராஜா. ஆமா, தெரியல எங்க போயிடுச்சு. சின்மையா போச்சு. ஸோ அவங்க நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். கிளாஸ் கோர்ஸுக்கு வர அப்படியான்னு தெரியாது. பட் அவங்க அப்பா வந்து சைக்காலஜிங்கிறதுனால எங்கிட்ட ஒரு சின்ன கோர்ஸ் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பா தான் நினைக்கிறாரு, பொண்ணு நினைக்கணும். ஸோ அந்த பொண்ணு நினைக்குதா இல்லையான்ட்டு நாளைக்கு வந்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு நினைச்சு அந்த பொண்ணுக்கு இங்க இந்த இடத்துல உங்களை, கீர்த்தனாவை, என்ன எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு, மறுபடியும் நம்ம மணிகண்டன் சார் தானே அப்படின்ட்டு அந்த பிரியம் என் மேல இருந்தா அந்த பொண்ணு இங்க இருப்பாங்க. இல்லைன்னா அழகா ஒரு கப் காஃபி கொடுத்துட்டு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு வாழ்க வரவுடன் சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டோம். ஓகே? ரைட். நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க வேண்டாம்னு சொன்னா அவங்கள காயப்பட்டுறலாம். இல்ல நீங்க நினைச்சிட்டு அப்படி சொல்றீங்களா சார்? இங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு ஒரு ஆளு போனதா சரித்திரம் இல்லை. தெரியல, பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே? ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை அந்த ஸ்கெட்யூல். வெள்ளிக்கிழமை நான் நேரா உங்களை பாக்குறதுக்கு வரேன். நீங்க வாங்கின மார்க்குக்கு உங்க எல்லாரையும் உதைக்கிறது. என்னமா? என்ன கனிஷா? வெள்ளிக்கிழமை டெஃபினட்டா நான் இவங்க யாரும் வரலைனாலும் நான் கட்டாயம் வருவேன். ஏன்னா எனக்கு வர வேண்டிய கடமை இருக்கு. நீங்க வாங்கின மார்க்குக்கு உங்களை வந்து பார்த்து பேசி உங்களை துரத்தி உதைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால நான் வெள்ளிக்கிழமை டெஃபினட்டா வரேன். லட்டு வாங்கிட்டு வரேன். அங்க வச்சு சிஆர்எஸ் முடிக்கிறோம். திங்கட்கிழமை சிஆர்எஸ்ல யார் யாருக்கு கிஃப்டோ அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கப்படும். ஓகே, ரைட். எனி அதர் क्वेश्चंस? கீர்த்தனா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அக்கா பிருந்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமாக்கா. சொல்றேன். சரி, அப்ப நீங்க கிளாஸுக்கு போங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே? ஓகே சார். எக்ஸ்பெக்ட் கிரேட்டிங்ஸ் அண்ட் லூஸ் ஸ்ட்ராங். Bye. சார், ஓகே சார் லைஃப் சார். Hope is our life. Kanisha, Priya, thank you. Bye ka. Madam. Sir, take care sir. Take care, Kanisha. Bye.
Bye.